நீ ஒன்றுக்கும் தகுதியற்றவன் என்று நினைக்கிறாயா? உன்னை யாருமே மதிக்கவில்லையா? எல்லாராலும் அலட்சியப்படுத்தப்படுகிறாயா? எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்படுகிறாயா? தோல்வி அடைந்திருக்கிறாயா? உலகத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறாயா? ஒன்றுக்கும் உதவாதவன் என்று உன்னை நினைக்கிறாயா? திறமையற்றவனா? கவலைப்படாதே, இதை கேள். இயேசுவின் தேர்வு விதி வேறு. உன் கதையை இயேசுவால் மாற்ற முடியும். உலகம் இல்லை என்று சொல்லும் போது இயேசு ஆம் என்று சொல்லுகிறார். நீதான் எனக்கு வேண்டும் என்கிறார். தேவன் தேர்வு செய்வது உலகம் தேர்வு செய்வது போல இல்லை. அவர் திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் பிளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் ஆவதையும் பார்க்கிறதில்லை. அர்ப்பணமுள்ள தாழ்மையான இருதயத்தையே தேடுகிறார். உன்னை மனிதர்கள் நிராகரித்தார்கள், தேவனோ தேர்ந்தெடுத்தார். மோசே தன்னை பலவீனன் என்று நினைத்தான். யோசேப்பு சிறையில் இருந்தான். கிதியோன் நான் சிறியவன் என்றான். தாவீது தன் குடும்பத்தால் கூட மதிக்கப்படவில்லை. பேதுரு தவறினான். பவுல் சபையை துன்பப்படுத்தினான். ஆனால் தேவன் அவர்களையும் தேர்ந்தெடுத்தார். தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்தில் மூடர்களையும் பைத்தியமானவர்களையும் திறமையற்றவர்களையும் தேர்ந்தெடுத்தார் என்று 1 கொரிந்தியர் 1:27 பார்க்கிறோம். பலவான்களை வெட்கப்படுத்த உலகில் பலவீனர்களை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். நீ நிராகரிக்கப்பட்டவன் அல்ல, நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இப்போதே உன்னை அவருக்கு அர்ப்பணி. இயேசு உன்னை பயனுள்ள பாத்திரமாக்குவார். ஆமென்.